இத்தனை ஆண்டுகளாக ஒரு டிஆர்பி ஒரு உயர்கல்வித்துறையில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடத்தாமல் இன்னமும் எங்களுடைய இத்தனை வருஷம் 20 வருஷம் வாழ்வாதாரத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை படுகொலியில் தள்ளிட்டு இருக்காங்க. அதற்கான விடியலை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த விடியல் அரசுக்கு மகப்பேறு விடுதலைக்கும் பணி பாதுகாப்பு, பணி உயர்வு, பணி நிரந்தரம், அரசாணை 56 நிறைவேற்றணும். எங்களோட நிரந்தர கௌரவ விதியாளர்களை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் அன்றாட வாழ்க்கையுடைய பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளாக அரசு கலைப்படைப்பில் படிக்கிறேன். எத்தனையோ மாணவர்களுடைய அறியாமையை நம்ம போக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நோக்கி இருண்ட வாழ்க்கையாகவே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஊதிய உயர்வு இல்லாமல் குடும்பம் நடத்தவே முடியல. ஏன்னா விலைவாசி அவ்வளோ உயர்வாக இருக்கும்போது இந்த சம்பளத்தை வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை போன்ற கல்வி கற்றவர்களுடைய வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லை, அரசாணை 56 நிறைவேற்றணும். மகளிருக்கு இந்த மகப்பேறு விடுப்பு வழங்கிடணும். காலமுறை ஊதியத்தை வழங்கிடணும். ஊதிய உயர்வை வழங்கிடணும். இதை தான் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கௌரவ விருது சார்பாக கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஏன்னா தாய்மார்களுடைய வாழ்க்கையில் அவங்க வெளிச்சத்தை உருவாக்குறாங்க. நாங்களும் தாய்மார்கள் தான், எங்களுக்கும் குடும்பம், எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு. எவ்வளவோ இன்னைக்கு விலைவாசி உயர்ந்துடுச்சு, ஆனால் சம்பளம் உயரல. இந்த சம்பளத்தை வச்சுட்டு எங்களால் எந்த ஒரு தேவைகளையும் எங்களால் நிறைவேற்ற முடியல. அதனால் நாங்களும் தாய்மார்கள் தான் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு நீங்கள் தமிழக அரசு அரசாணை 56 நிறைவேற்றணும். நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தணும் தமிழக முதல்வர் அவர்கள். அனைவரின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அரசாணை 56 நிறைவேற்றணும். நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் அதை நிறைவேற்றணும். அதுதான் நாங்கள் எங்கள் எல்லாருடைய சார்பாக சார்பாக நாங்கள் இந்த மாதவி சாராயம் குடிச்சா கூட ரஷன் தராங்க, கொடுக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி படித்து இது பண்ணுறவங்களுக்கு இதுவே இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி சார், இப்போ ஊதிய உயர்வுன்னு சொல்கிறோன்னா வாழ்க்கையில் போராட்டத்தை சமாளிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. 10,000 ஆரம்பிச்ச இந்த பயணம் 15க்கு போராடணும், 20க்கு போராடணும், 25க்கு போராடி நீங்கள் விலைவாசியை பாருங்கள். ஒவ்வொன்றும் போய் வாங்குறதுக்கு குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் எவ்வளோ போராடிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனுடைய வாழ்வாதாரம் இது, அது தன்மம் இல்லையா சார்? இப்போது எங்களுக்காக அரசு ஒரு முன்னெடுத்து நாங்களே எங்களுடைய முயற்சியில் 56 அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை வாங்கி உச்சநீதிமன்றத்தை ஒரு சட்ட ரீதியாக நாங்கள் அணுகி அதுக்கான தீர்ப்பு எங்களுக்கு இப்போ வரைக்கும் அது நிறைவேற்றப்படலை சார். சார் ஒரு சாதாரண மனுஷனாக சொல்கிறேன், ஒரு குடிச்சு இறந்தவனுக்கு கூட நிவாரணம் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி தொகை கிடைக்குது. ஆனால் இதுக்காகவே அர்ப்பணித்து எங்கள் வாழ்க்கையை கொடுக்க எங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். இன்றைக்கி பெர்மனெண்ட்டாக வேலை பார்க்குறவங்கள கூட அதிகமாக நாங்கள் வேலை பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷமாக ஒரு விழா எடுத்து எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் எங்களை இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் நாங்கள் ரிட்டையர் ஆகிறத சொல்கிறதுக்கு கேவலப்படக்கூடிய நிலைமை, அவமானப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது சார். இதுக்கு எப்போ தான் சார் நீதி கிடைக்கும்? அப்போ இந்த சமுதாயத்தில் ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா மற்றவங்களும் எப்படி சார் சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் சாதனை சொல்கிறீங்கல்ல, எங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. எப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த வரலாறு எந்த அளவுக்கு போயிருக்கு? அந்த ஒரே ஒரு வரலாறை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே இவங்களுக்கு ஏன் நம்ம நீதி கொடுக்காம விட்டோம் அப்படின்ற கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள்ள தோணும். அதனால் எங்களுக்கு நீதி வேணும் சார். ஒரு பெண்களாக மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் உட்காந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு சமுதாயமே இல்லை சார். ஆசிரியர்களுக்கு இந்த நிலைமை மாறணும் சார். அதுக்கு எங்களுக்கு நீதி வேணும் சார். அதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம் சார். சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி